சில ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிந்தையை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். பெற்றோருடைய சிந்தை மூலமாக பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு ஆதியாகமம் 41வது அதிகாரம் 51வது வசனம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். இதை வாசிக்கும்போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது, பிள்ளைகளை எப்படி யோசேப்புக்கு தேவன் கொடுத்தார்னா, அவன் இருதயத்தை ஆசுவாசப்படுத்த, அவன் இருதயத்தை தேற்றுவதற்காக அந்த பிள்ளைகளை தேவன் யோசேப்புக்கு கொடுக்குறார். அந்த பிள்ளைகள் ஒரு பிள்ளை பிறக்கும்போது நினைக்கிறான், வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் யாவையும் மறக்க பண்ணி அந்த குழந்தையை பார்த்து அந்த குழந்தைய கையில் ஏந்தும் போது, அந்த குழந்தைய கூப்பிடும் போதெல்லாம் அவன் இருதயம் ஆறுதல் அடையுது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், என் தகப்பன் வீட்டை பிரிஞ்சு நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன், அந்த தனிமையில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எல்லாவற்றையும் தேவன் எனக்கு மாற்றினாரேன்னு நினைவு கூறும்படியாக அந்த பையனுக்கு அவன் மனாசேன்னு பெயரிடுறான். அடுத்தது, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார்னு அவனுக்கு எப்ராஹிம்னு பெயரிடுறான். எந்த இடத்துல நான் அடிமையாக இருந்தேனோ அந்த இடத்துல தேவன் என்னை உயர்த்திருக்கிறாருன்னு அவர் வாழ்க்கையை குறித்து சந்தோஷப்படும்படியாக அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெயரை இடுகிறார். நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் நம்மளுக்கு பிள்ளைகளை கொடுத்திருப்பது நாம் சந்தோஷமாக இருக்கிறதற்காக. நம்ம நிறைய டைமு வயிற்றுல பிள்ளை இருக்கும்போது அந்த பிள்ளை உதைக்குது, அந்த பிள்ளை அசைக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். அந்த பிள்ளையை கையில் ஏந்தி அது தவழும்போது, அது தத்தி தத்தி நடக்கும்போது, ஒரே ஒரு பல்லு முளைச்சிருக்கும் போதெல்லாம் அந்த பிள்ளையை பார்த்து பார்த்து நம்ம ரசிச்சிருப்போம். அந்த பிள்ளை நடக்க ஆரம்பிக்கும் போது, பேச தெரியாமல் தத்தக்கா புத்தக்கான்னு பேசும்போது அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சு இப்போ கூட அது மெமரபிளாக வச்சுருக்கிற எத்தனையோ பெற்றோர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற நாம தான் ஒரு காலத்தில் என்ன செஞ்சிடும், பிள்ளை படிக்கலை, பிள்ளை நம்ம நினச்சது செய்யலை, நம்மளுடைய திட்டத்திற்கு பிள்ளை ஒத்து வரலை அப்படிங்கும்போது ரொம்ப கோவப்படுறோம், ரொம்ப வெறுப்படைகிறோம், ரொம்ப எரிச்சப்படுறோம். அவங்க மேலே நம்மளுடைய முழு பலத்தையும் காட்டி அவர்களை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வர வைக்கணுங்கிறதுல ரொம்ப முனைப்போடு இருக்கிறோம். இது வேர்ல்டில் மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவலாக இருக்கிற நிறைய பேர் பிள்ளையை எப்படியாவது கர்த்தருக்குள்ளே கொண்டு வரணும்னு பிள்ளையை அடிக்கிறது, பைபிள் படிக்கலைன்னா இதை செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன். அது என்னமோ முந்தி காலத்தில் அது அந்த கீழ்ப்படுதலுள்ள என்விரான்மெண்ட்டில் அது ஒர்க் ஆச்சு. ஆனால் இப்போ ஒர்க் ஆகுதான்னு எனக்கு தெரியலை. அது ஒர்க் ஆச்சுன்னா கர்த்தருக்குள்ளே அது சந்தோஷம்தான். ஆனாலும் பிள்ளைகள் தேவன் நமக்கு கொடுத்த சுதந்திரம். பிள்ளைகள் நம்மளை பார்த்து தான் பிள்ளைகள் வளர்கிறாங்க. பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறத விட நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோமோ அதை பார்த்து தான் பிள்ளைகள் வளர்கிறாங்க. நாம் ஒழுங்காக பிள்ளைகள் முன்னாடி வேதம் வாசிக்கிறவர்களாக, நம்ம ஜெபிக்கிறவர்களாக, யாரையும் குறை பேசாதவங்களா, நாம் வீட்டுக்குள்ளே அன்பான ஒரு உரையாடலை நம்ம நிகழ்த்திருந்தால் பிள்ளை லைஃப்லேயும் அதான் நடக்கும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு வராங்கன்னா அந்த பிள்ளைகள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மாவுடைய ஜெராக்ஸு, ஒன்று அப்பாவை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க, இல்லை அம்மாவை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த பிள்ளைகள் லைஃப்பில் இருக்கும். அதே தான் நம்ம பிள்ளை லைஃப்லேயும். நம்ம பிள்ளை யார் வீட்டுக்காவது போய் எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்னா நம்மளை மாதிரி தான் ரியாக்ட் பண்ணும். அந்த பிள்ளைக்குன்னு ஓனாக சில தாட்ஸு வர்றதுக்கு முன்பாக மேக்ஸிமம் பிள்ளைகள் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது நம்மளை தான். அப்போது பிள்ளைகள் ஏன் சில காரியத்தில் சரியாக இல்லை அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா அதற்கு காரணம் நாமளாக கூட இருப்போம். நாம் பிள்ளைகள் முன்பாக ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறவர்களாக இருந்திருப்போம். நாம் பிள்ளைகள் முன்னாடி யாரையோ பற்றி அவதூறு பேசுகிறவர்களாக இருந்திருப்போம். நாம் நம்ம வேலையை லாஸ்ட் மினிட்ல செஞ்சு மேனேஜர்கிட்ட திட்டு வாங்குறவங்களாக இருந்திருப்போம். நாம் நம்மளுடைய வீட்டு வேலைகளெல்லாம் அப்படி இப்படி போடுறவங்களா இருந்திருப்போம். அதே மாதிரி பிள்ளைகள் இருந்தால் ஏன் இடத்துல ஜாமானை வைக்க முடியாதா அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம். பிள்ளைகளுக்கு நான் தான் சரியில்லை, நீயாவது சரியாருன்னு நினைப்போம். நாம் சரியா இல்லாமல் பிள்ளைகளை சரியாக்கணும்னு நினைக்கிறது அது ரொம்ப சரியான காரியம் இல்லை. ஏன்னா நாம் ஒன்றை மாற்றிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னா அதே கஷ்டம்தான் பிள்ளைகளுக்கும். நாம் ஒன்றை மாற்றிக்க மாட்டோம். நான் இப்படியே இருந்துட்டேன், என் காலம்தான் முடிஞ்சு போச்சு, உன் காலத்துலையாவது நீ பண்ணு அப்படின்னா, நான் ஏதாவது ட்ரை பண்ணுறேன்னா, நான் இப்படி தான் இருக்கேன் ஆனால் நான் ஏதாவது ட்ரை பண்ணுறேன்னா,
நான் முயற்சியே செய்ய மாட்டேன், என் லைஃப் இப்படியே இருக்கட்டும்னு நானே என்னை ஃபிக்ஸ் பண்ணிப்பேன், ஆனால் நீ எப்படியாவது முயற்சி செஞ்சு உன் லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணிடு அப்படின்னு நம்ம பண்ணுற காரியம் தான் பிள்ளைகளுக்குள்ள இந்த கிளாஷு. பிள்ளைகள் மேலே நம்ம முழு அன்பையும் செலுத்த முடியாதபடி நம்மளை தடுக்கிற காரியங்கள். அப்போது எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தது, உன் பிள்ளைகள்கிட்ட ஒரு காரியத்தை மாற்றணும்னு நினச்சேன்னா நீயும் ஏதோ ஒரு காரியத்தில் மாறணும்னு விரும்புகிறல்ல, அதற்கான முயற்சியை நீ ஈடுபடு. அந்த முயற்சியில் ஈடுபடும் போது தான் அது எவ்வளவு கஷ்டம், அதை கண்டினியூஸாக பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், ஒரு சேஞ்ச் நமக்குள்ளே ஏற்படுத்துறது ஈஸி இல்லைங்கிறது உனக்கு புரியும். நீ அந்த கஷ்டத்துக்குள்ளே போனால் தான் அதே கஷ்டம் என் பிள்ளைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத அறிஞ்சு அந்த பிள்ளைய நடக்க வேண்டிய வழியில் தன்மையாக நடத்துவேன். இல்லைன்னா என்னது எடுத்த சீப்பை திரும்ப எடுத்த இடத்துல வைக்கிறது இவ்வளோ பெரிய கஷ்டமானு பிள்ளை மேலே சத்தம் தான் போடுவேன். ஆனால் நீ அதை செஞ்சு பாரு, 4 நாள் செய்வேன், 5ஆவது நாள் மறப்பேன், 3 நாள் செய்வேன், 4ஆவது நாள் மறப்பேன். உனக்கே இவ்வளோ டிஸ்டர்பன்ஸு கஷ்டம் இருக்குன்னா அதே தான் பிள்ளைகளுக்கும் இருக்குங்கிறத கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆரம்பத்தில் ரொம்ப எரிச்சுப்பட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருந்த நானுமே பின்னாட்களில் தன்மையாக அவர்களோட பேசி அவர்களை அன்பாக நடத்தக்கூடிய ஒரு காரியத்தை எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். எல்லா டைமுமே அப்படி இல்லைனாலும், ஆனால் அவங்கள வெறுப்பாவோ ஃபோர்ஸ்ஃபுல்லாவோ ஒன்று செய்கிறதுக்கு எல்லா காரியத்திலும் நான் செய்கிறதில்ல. அதுக்காக நான் ஃபோர்ஸே பண்ண மாட்டேன், பிள்ளைகள் மன விருப்பப்படி செய்யும்படி விடுவேன்லாம் நான் சொல்ல முடியாது. எந்தெந்த காரியத்துலலாம் அவங்க முழு மனதோடு செய்யணுமோ அந்த காரியத்தில் நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். எந்தெந்த காரியமெல்லாம் நல்ல பழக்கங்கள், சில காரியங்களை கற்றுக் கொடுக்கணுமோ அதை சலிப்பே இல்லாமல் தினமும் சொல்லுவேன். பைபிள் வாசிக்கணும் அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் நான் என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்குற ஒரு காரியம். ஆனால் தினமும் நான் ஞாபகப்படுத்தாமல் அந்த பிள்ளைகள் எடுத்து வாசித்ததே இல்லை. கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக பிள்ளைகள் பைபிள் படிக்கிறாங்க. தினமும் நான் பைபிள் படிச்சியா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் பைபிள் எடுப்பாங்க. எனக்கு பயங்கர கோவம் வரும். செல் எடுக்க மறக்கிறதில்ல, டிவி பார்க்க மறக்கிறதில்ல, வெளியே விளையாட போக மறக்கிறதில்ல, ஆனால் எப்படி பைபிள் எடுக்க மட்டும் மறக்கிற அப்படின்னு நான் நிறைய தடவை சத்தம் போட்டாலும் கர்த்தர் நீ விடாமல் பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இரு. ஏன்னா நான் காலையில் பிள்ளைகள் எழுந்திருக்கிறதுக்கு முன்பதாகவே நான் பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணி முடிச்சிடுவேன். அவங்க வீட்டில் இருக்கிற நேரத்தில் அவங்களோடு அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது, என் வீட்டு வேலைகள் செய்கிறதுன்னு இருக்கும். அதனால் வெக்கேஷன் டைமில் தான் நான் பைபிள் எடுத்து உட்கார்றதை என் பிள்ளைகள் பார்க்குறாங்க. அதனால் நான் பிள்ளைகளுக்கு நீ பிள்ளைகளுக்கு தெரியும் நான் படிக்கிறேன்னு, நீங்கள் படிங்க. அதனால் சலிப்பே இல்லாமல் டெய்லி சொல்லுவேன், நீ பைபிள் படிச்சியா படி, முதல்ல எந்திரிச்சோடனே பைபிள் படி, இல்லைன்னா காலையில் டைம் ஆயிடுச்சு ஸ்கூலுக்குன்னா சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே பைபிள் படி அப்படின்னு அன்பாக அந்த காரியத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த தேவன் எனக்கு கிருபை செய்தார். இப்படி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காகத்தான் தேவன் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஆஃபீஸில் தான் இந்த டார்கெட் எப்படியாவது முடிக்கணும்னு ப்ரெஷர் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ப்ரெஷரை தேவன் நம்ம மேலே என்றைக்குமே ஏற்படுத்தலை. தாவீது, தானியேல், ஈசாக்கு, யாக்கோபுன்னு இப்படி எல்லார் லைஃப்லேயும் பாருங்கள், ஆரம்பத்திலேருந்தே அவங்க ஆசிர்வதிக்கப்பட்ட தேவனோடு நடந்த பிள்ளைகள்னு இல்லை. ஒரு காலத்தில் தேவன் அவர்கள் கரங்களை பிடிக்கும்போது விட்டு கொடுத்தவர்கள் அவர்கள். அதுபோல் நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். முதல்ல ஒருவேளை பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்களாக ரொம்ப முரட்டாட்டம் பண்ணுறவங்களா, அவங்க நம்ம சொல்கிற எதுவுமே இந்த காதுக்குள்ளே ஏறாதது போலவே நடந்தாலும் நம்ம செய்கிற ஜெபம், நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம், ஒரு நாள் தேவன் அவர்கள் கரத்தை பிடிக்கும்போது அவர்கள் அதற்கு ஒப்பு கொடுத்து போகிறதற்கான சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்துவார். அப்போது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக நம்மளை சந்தோஷப்படுத்த, நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற, நம்மளுடைய முழு ஆத்மாவையும் அவர்கள் மேலே வைத்து நேசிக்க தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகளை நம்ம நிறைய காரியத்தை சொல்லி பிள்ளைகளை ரொம்ப வெறுப்பாக சில நேரம் நடந்துடுறோம் இல்லையா? நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். சில நேரம் எக்ஸ்ட்ரீமாக கோவம் வரும், சில நேரம் இந்த காரியம் செய்யவே இல்லையேன்ட்டு. ஆனால் நைட்டு படுக்கும் போது பிள்ளைகள் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் போதெல்லாம் தேவன் எவ்வளவு அருமையான ஒரு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். சில நேரம்லாம் அவங்க கை விரலெல்லாம் பிடிச்சி எவ்வளவு தூரம் இந்த உள்ளங்கைக்குள்ளே இருந்த விரல் இன்றைக்கி என் கை விரல் மாதிரி வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு நினச்சி சந்தோஷப்படுகிற தருணம் இருக்குது. எல்லாருமே சந்தோஷப்படுவோம். ஆனால் வெறுப்பு பிள்ளைகள் முன்னாடி சில நேரம் கொட்டிடுவோம். அந்த காரியத்தில் நம்ம சற்று ஞானத்தோடு நடக்க
தேவனுடைய உதவியை நம்ம நாடுவோம். பிள்ளைகளை சத்தம் போடாமல் இருக்க முடியாது, பிள்ளைகள்கிட்ட கோவப்படாமல் இருக்க முடியாது, சில காரியத்தை ஃபோர்ஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஆனால் எந்தெந்த காரியத்தை எப்படி எப்படி செய்யணுங்கிறதுல தான் நம்ம தவறி போகிறோம். அதனால் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்ம ஜெபிக்கும்போது நம்ம அன்பாக பிள்ளைகளை வழி நடத்த, பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒன்றும் வீணாக போகாதுங்கிற விசுவாசத்தோடு நம்ம நடக்க கர்த்தரே நமக்கு அந்த பலத்தை கொடுப்பார். அப்போ யோசேப்பு வாழ்க்கையில் பிள்ளைகளில் அவனை பலப்படுத்த, அவனை தேற்றுவதற்காக பிறந்தார்கள்னா நம்ம லைஃப்லேயும் தேவன் கொடுத்த பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்கள் தான். நம்ம எங்கேயோ இழந்து போன அந்த அன்பை திரும்ப ரீகெயின் பண்ணுவோம். நமக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆதி அன்பு அப்படிங்கிறது கர்த்தர்கிட்ட மட்டும் இல்லை, பிள்ளைகள்கிட்டேயும் தான். ஆதி அன்பு ஆரம்பத்தில் பிள்ளைகள் மேலே எப்படி அன்பு செலுத்துனீங்களோ அந்த அன்பை இப்போ நீங்கள் செலுத்துறீங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் சமூகத்தில் நம்ம செபிப்போம். நாம் கர்த்தருக்குள்ளே நிற்போன்னு உங்களில் எத்தனை பேர் நீங்கள் நினச்சிங்க, நான் கர்த்தருக்கு உண்மையாக வாழணும், நான் ஒழுங்காக பைபிள் படிக்கணும், ப்ரேயர் பண்ணணும், நான் கர்த்தர் சமூகத்துக்கு போகணுன்னு உங்களில் எத்தனை பேர் உங்கள் வாலிப நாட்களில் சின்ன பிள்ளையில் நீங்கள் நினச்சிங்க? அப்படி நினச்சவங்க இருப்பீங்க. நான் உங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் ஒரு காலத்தில் நீங்கள் கர்த்தரால் தொடப்படும் போது நீங்கள் உங்களை கர்த்தருக்கு விட்டு கொடுத்தீங்க இல்லையா? என்னை விட்டு கொடுக்காத தேவன் என் பிள்ளையும் விடமாட்டார்னு பிள்ளைக்கிட்ட அன்பாக நடக்க தவறிட வேண்டாம். இது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இதை வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. நமக்கு ஆசீர்வாதமாக தந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக, மன மகிழ்ச்சியாக பிள்ளைகளை நம்ம கர்த்தருக்குள்ளே வழி நடத்துவோம். நம்மளுடைய அந்திய காலம் வரை பிள்ளைகள் நம்மளை நினைத்து சந்தோஷப்படும்படியாக, நாம் பிள்ளைகளுக்கு எதுவுமே துரோகம் பண்ணலை, நம்ம பிள்ளைகளை வெறுப்போடு நடத்தலை அப்படிங்கிற சந்தோஷமே நமக்கு பெரிய நிம்மதியை தரும். காட் பிளஸ் யூ.